சொல்லிக்கிட்டீங்க. ஸோ நம்ம எதோட முடிச்சோமோ அதுலேருந்து கண்ணீர் பண்ணலாம். ஸோ நான் எதோட முடிச்சேன்னா சீதாவும் ஜேகேவோ சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. 2 கன் சவுண்டு கேட்டிருக்கும். ஸோ 2 பேருமே திரும்பி பார்த்துருப்பாங்க. ஸோ ஜேகே செம்ம ஷாக் ஆயிருப்பான். ஸோ இதோட முடிச்சிருந்தா அவங்க கதைக்குள்ள போகலாம். ஜேகேவோ ஜே டிராகனும் பார்க்குறாங்க. ஸோ ஜே டிராகன் டேய் பார்கே என்னடா பார்த்துட்டு இருக்கா, அவனை ஷூட் பண்ணுறா. ஜே டிராகன் இந்த மாதிரி பார்க்கிட்ட சொன்னானே. பார்க்கு ஜே டிராகனை பார்த்துட்டு எஸ் பாஸ் நீங்கள் சொல்லிட்டீங்களா பண்ணிடுறேன். நம்ம பார்க் சொல்லிட்டு ஷூட் பண்ணுறான். கேட்கும் குண்டடி பட்டுருது. புத்தன் கீழே விழுந்துடுறான் குண்டடி பட்டு. ஜி டிராகன் பார்க்க பார்த்துட்டு பார் நல்ல வேலை பண்ண வெரி குட். ஜி டிராகன் இந்த மாதிரி நம்ம பார்க்க பாராட்டினாங்க. நம்ம பார்க்க பக்கத்தில் வந்துட்டு ஜி டிராகன் பக்கத்தில் வந்துட்டு யூ பாஸ் என்ன பாஸ் எனக்கு பாராட்டெலாம் தேவையில்லை பாஸ், நீங்கள் சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன் பாஸ். நம்ம பார்க்க இந்த மாதிரி ஜி டிராகனை சொன்னா சரி ஓகே அப்படின்னு விட்டுறான். ஜி டிராகன் பார்க்க பார்த்துட்டு சொல்லுங்க பாஸ், சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஓகே பாஸ் சொல்லுங்க. என்னோட டார்லிங் பொண்ணை கார்ல ஏத்திடு புரியுதா? என்ன பாஸ் சொல்றீங்க? டார்லிங் பொண்ணை கார்ல ஏத்தணுமா? யார் அது? நான் உனக்கு அப்புறமா விளக்கம் சொல்றேன். அந்த ஒருத்தி இருக்கா பாரு பயந்து நிக்கிறாள்ல, அவள் தான் என்னோட ஆளு. ஸோ அவளை தான் நான் டார்லிங் கூப்பிடுறேன் புரியுதா? ஜி டிராகன் நம்ம பார்க்கிட்ட சொன்னேன். ஸோ பார்க்கு புரிஞ்சிருச்சு. பாஸ் நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு அண்ணியா? ஆமாடா போடா சீக்கிரம் நீ அவ்வளோ காரில் ஏற்ற. ஓகே பாஸ் நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் பண்ணாமல் இருப்பேனா? பண்ணிடுறேன். சீக்கிரம் வேலை நடக்கட்டும், நான் போகிறேன். காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே பாஸ். ஜி டிராகன் இந்த மாதிரி நம்ம பார்க்கிட்ட சொல்லிட்டு ஜிக்கு அப்படி முறைச்சி பார்த்துட்டு தான் போகிறான். அவனுக்கு இருக்குதுடா என் கையில் தான்டா சாவு அப்படின்ட்டு முறைச்சி பார்த்துட்டு கோவத்தில் விருத்தனமான கோவத்தில் அப்படி போயிடுறான் அங்கேருந்து. ஸோ காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப நேரம். இந்த சைடு நம்ம பார்க்கு. ஸோ அவன் பாடி கார்டை பார்த்துட்டு டேய் என்னடா பார்த்து நிற்கிறீங்க, வேலை சீக்கிரம் நடக்கட்டும். பார்க் சொன்ன அடுத்த செகண்ட். ஸோ பாடி கார்ட்ஸ் அதே மாதிரியே பண்ணுறாங்க. பார்க்கு ஜிக்கு பக்கத்தில் வந்துட்டு என்னடா மாம்சே ஜேகே மோஃபியோ எப்படி இருக்க ஜேகே அப்படின்னு வந்து பார்க்குறான். அப்படியே முறைச்சதான் பார்க்குறான் பார்க்க. நீயா? நானே தான். ஏன் வரமாட்டேன்னுச்சியா? இல்லையே, நீ ஒரு அடியாக செத்துருப்பேன்னு நினச்சேன். அட்டா ஓ அப்படியே நினச்சியா? அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுவேனா? என் டார்லிங் குழந்தையாமல் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேலே போய் சேர்றதுக்கு வழியை நான் பார்ப்பேன். கம்பீரமாக இருப்பேன்னு நினச்சேன். கடைசியில் நானும் முன்னே அவன் முன்னாடி நடிக்கிற வேலையாக கொடுத்துட்டானே. என்ன பண்ணுறது? அவன் ஆர்டர் வேற போட்டான் ஷூட் பண்ணன்ட்டு. அதான் உன்னை ஷூட் பண்ணேன். பரவாயில்ல இன்னும் நீ உயிரோட தான் இருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் உன்னை உயிர் போக வச்சிருவேன். மொத்தத்தையும் பார்க்க வச்சு தானே உன்னை உயிர் போக வைக்கிறதுக்கு உயிரோடு புறக்கி வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு விஷயம் சொல்லவா ஜேகே மாஃபியா? ஜி டிராகனுக்கு அசிஸ்டன்ஸ்டாக வேலை பார்த்தாலும் நான் மட்டும்தான் கிங்கு. அந்த ஜி டிராகன் ஒரு முட்டா பீஸு. அவனுக்கு நான் என்னதான் சேவை பார்த்தாலும் எல்லாத்தையும் நம்பிடுறான். சென்னைக்கு அவள் ஏமாந்துட்டு உன்ன மாதிரி இப்படி ஷூட் பண்ணி என் காலில் விழுந்து கெஞ்ச போகிறான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் நடிப்பு தான். என் டார்லிங் வந்ததுக்கப்புறம் ரேட்டாக மாறிடும், தலைகீழ மாறிடும். அவள் எனக்கு விவசாயம் வேலை பார்ப்பான், நான் கிங்கு ராஜா மாதிரி ராஜா வாழ்க்கை வாழ வேண்டாம். இந்த மாதிரி ரொம்ப சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஜேகேண்ட. ஸோ ஜேகே பார்க்க பார்த்துட்டு நீ என்னைக்கும் திருந்தவே மாட்டேல்ல, இருக்கிற வரைக்கும் அவளை நீ தொட்டு கூட பார்க்க விட மாட்டேன். அவளை நான் உனக்கு தரவும் மாட்டேன், அவள் உனக்கு கிட்டக்கவும் மாட்டா. பரவாயில்ல மாஃபியா கிங்கு, டைலாக்லாம் செம்மையாக இருக்கு. ஆனால் எனக்கு டைம் ஆச்சு. ஜி டிராகன் என்னோட பாஸ் லூசு பையன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ நான் போகிற டைம் ஆச்சு. சாரி உன் டைலிங்கில் என் டைலிங் மை பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை தூக்கிட்டு நான் போகிறேன். பாய் பாய். பார்க்கு இந்த மாதிரி நம்ம ஜிக்கிட்ட ரொம்ப வில்லத்தனமாக பேசிட்டு ஸோ கரெக்டாக பார்க்கு உங்ககிட்ட தான் வரான். நீங்கள் பார்க்க பார்த்தோன்னா செம்ம ஷாக்கு, இதுக்கும் பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் பின்னாடி தள்ளி போயிட்டுருக்கீங்க. ஏன்னா பார்க்கு உங்கள் முன்னாடி நடந்துட்டுருக்கான். பார்க்கு டென்ஷன் ஆகிட்டு ஏய் பொண்டாட்டி எதுக்கடி தள்ளி போகிற? பார்க் வேணாம் என்கிட்ட வராத,
ப்ளீஸ். ஓ டார்லிங், என்ன டார்லிங், உன்கிட்ட உன் புருஷன் நான் தானே வந்தாகணும், வேற யார் வரணும் சொல்லு? நான் தாண்டி வரணும். ப்ளீஸ் பாரு, வேணாம் பாரு, ப்ளீஸ் என்கிட்ட வராத. உனக்கு கெஞ்சி கேட்குறேன், காலை பிடிச்சி கெஞ்சுறேன், நடிக்கிறேன். இந்த டைலாக்லாம் நம்ம கிட்ட வேலைக்காது டார்லிங். என் தங்கம்ல வந்துரு பக்கலாம் என்கிட்ட. இப்போ நீ வந்தா நான் சாஃப்டாக தூக்கிட்டு போவேன், வரலன்னா வேற மாதிரி போகும். எப்படி வசதிச்சலாம் என் சொல்லணும் டார்லிங்ல. வா பார்க்கலாம், கிட்ட வாடி. மாட்டேன், நான் வர மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுருப்பா, ப்ளீஸ் நான் வர மாட்டேன். உன்கிட்ட சொல்லிலாம் வேஸ்ட்டு போலையே டைலாக்கு. அடி கொப்பா மலை ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேர் டைட்டாக பிடிச்சிட்டு தர தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். சுஜிக்கு இங்கேருந்து கொத்துறான், நீங்களும் கொத்துறீங்க, விடு விடு விடுன்ட்டு. ஏய் பேசாம ஓடி போத்தா, வாய மூடிடு. கிறிஸ்னா இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுவேன். யாருக்கு ரொம்ப கோவமாக இந்த மாதிரி சொன்னானு உங்களுக்கு லைட்டு ரொம்ப பயந்துடுறீங்க. சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க. கார் டோர் ஓப்பன் பண்ணி பிடிச்சி தள்ளி விட்டுறான். நானும் உள்ளே ஏறி வந்து உட்காந்துட்டு கார் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். டேய் மயிரே, எட்ரா காரை. ஏய் என்னடா சொன்ன? பார்க்கே சுஜி ட்ராகன் இந்த மாதிரி நம்ம பார்க்கிட்ட கேட்டோன்னா, ஷோ இவன் வேற இருக்கான்னு நினைச்சு கூட்டம் பார்க்காம நான் வாட்டுக்கு ஏதோ உளர்த்தேன். இது ஒன்றும் இல்லை பாஸ், சீக்கிரம் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, இங்கேருந்து போகலான்னு சொன்னேன் பாஸ் அப்படின்னு சமாளிக்கிறான் நம்ம பார்க்க கட்டுப்பு கோபத்தில். சுஜி ட்ராகனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜெகே தான் அப்படியே மயக்க ஸ்டேஜுக்கு போய் மயங்கிடுறான். அவனை சுத்தமாக முடியல. இவன் தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன இவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். ஜிகே என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நேராக ஜிகே வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுறான் நம்ம ஜிம்முன்னு. ஜிகேவை தான் தேடிக்கிட்டே இருக்கான். ஜிகே மச்சான் எங்கடா இருக்கா அப்படின்ட்டு. இங்கே எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரூமில் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு ரூமை திறந்து பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. வீட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஜிகே பக்கத்தில் போயிட்டு, மச்சான் ஜிகே என்னடா ஆச்சு உனக்கு, எப்படி அவனுக்கு கண்ணீடி போட்டது மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் கண்ணத்தை தட்டுன்னு தட்டுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் லைட்டாக முடிச்சு பார்க்குறான் நம்ம ஜிகே. செம்மா டே என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா ஏன்டா இப்படி இருக்க, யாரும் இந்த வேலை பண்ணா ஒன்றா இப்படி இந்த மாதிரி கேட்டானா. ஸோ ஜிகேவும் சொல்கிறான் எல்லாமே ஜிமின்ட்ட. ட்ராகன் வந்தான். இந்த கோவமாக பேசி நானும் கோவமாக பேசி கடைசியில் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். 2 பேரும் மாற்றி சண்டை போட்டு இருக்கும்போது கன் சவுண்டு கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா பார்க் வந்திருந்தான். ட்ராகன் என்னை ஷூட் பண்ணி அவன்கிட்ட ஆர்டர் போட்டானே, அவன் என்னை ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணி என்கிட்ட வில்லத்தனமாக பார்க் பேசிட்டு என் பொண்ணுட்டே தூக்கிட்டு போயிட்டான். இதுதான் நடந்துச்சு ஜெமன் அப்படின்னு. ஜிகே ரொம்ப மூச்சு வாங்க, அவனுக்கு ரொம்ப பெட் வேற லாஸ் ஆகிட்டு இருக்கு. அவனால் சுத்தமாக முடியல, மைக்க ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கு அவன் நிலமை. ஸோ ஜிம்முன்னு இதெல்லாம் கேட்டோன்னு செம்ம ஷாக்கு. ஜிகே ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் உனக்கு ஓகேவா, ஒன்றும் இல்லை, நான் 108 கால் பண்ணியிருக்கான், ஆம்புலன்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஜிம்முண்டா அந்த மாதிரி நம்ம ஜிகே சொன்னானே. ஸோ ஜிகேவும் ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு அவன் அப்படியே மயங்கிடுறான். அவனால் சுத்தமாக முடியல. ஸோ ஜிம்முனுக்கு லைட்டாக ரொம்ப பயந்துடுறான். டிடி கண்ணை மூச்சிடுறா, ஒன்றும் இல்லடா அப்படின்னு கண்ணை தட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ கொஞ்சம் இடத்துல ஆம்புலன்ஸும் வந்துடுது. ஸோ ஆம்புலன்ஸில் ஏற்றிடுறாங்க நம்ம ஜிகேவை. ஸோ ஜிம்மினும் போகிறான் அவன் கூட தான். நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு ஸோ அப்படியே நம்ம ஜிகேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மின் இங்கே செம்ம கோவத்தில் கொலவெறி கனில் உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கு அவன் கோவத்தில் உட்காந்துருக்கானா, ஸோ அவன் தம்பிக்கிட்ட கேட்டிருப்பான், அப்படி நீ என்ன வேலைக்கு தான் போகிறா அப்படின்னு கேட்டு, அது எதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பான். ஸோ இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சவனு ஜிம்முக்கு செம்ம கோவம். அந்த கோவத்தில் உட்காந்துருக்கான் டென்ஷனோட. இந்த சைடு நம்ம ட்ராகன் வந்து ஸோ அவங்க கூட அவனுக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க 2 பேருமே. நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க, ட்ராகன் பாடி கார்ட்ஸு. இப்போ பாருங்க ட்ராகன் நீங்கள் ஸோ 3 பேருமே இறங்கிடுறாங்க காரை விட்டு. ட்ராகன் உங்கள் கையை பிடிக்கிறான். ஸோ இங்கே நம்ம பார்க்கப்படி கட்டுப்பாது டே, அது என் பொண்டாட்டிடா, என் ஆள்டா, நீ இப்படா கையை பிடிக்கலான்னு கட்டுப்பில் நின்றுட்டு இருக்கான். சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் கையை பிடிச்சது கையை புதரலான்னு பார்த்தா அவன் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கான். பார்க்கு ட்ராகன் நீங்கள் ஸோ 3 பேருமே உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இந்த பார்க்கவே அந்த இடம் வியர்டாக இருக்குது, பயமாக வேற இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே 3 பேரும் உள்ளே போயிட்டு ட்ராகன் பார்க்க பார்த்துட்டு கூப்பிட்றான். பார்க்
சொல்லுங்க பாஸ். டார்லிங் எந்த ரூம்னு போய் காட்டப்போ அதன் பார்க்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். ஸோ பார்க்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் கையை உதற மாதிரி இருக்கீங்க. அப்படியே ஒரு முறை தான் பார்க்கு உங்களை பார்த்து நீங்கள் கல்ப் பண்ணிட்டு பயந்துடுறீங்க. ஸோ நீங்களும் ஒன்றுமே சொல்ல அப்படி அமைதியாக நிற்கிறீங்க. ஸோ கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். சுஜிட்டாக நான் வேலையை பார்க்க போயிடுறான். பார்க்கு ரூமை காட்டுறான். இதான் உன்னோட ரூமு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு அப்படியே ரூம் டோரை லாக் பண்ணுறான். உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. பயந்துடுறீங்க. பார்க்க உங்ககிட்ட வரான். நீங்கள் பின்ன தள்ளி போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்குறீங்க எதுக்கு நீ இப்போ கிட்ட வர, எதுக்கு லாக் பண்ண ரூமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ பார்க்க உங்களை பார்த்து ஒரு ஈவில் ஸ்மெல் பண்ணுறான். உங்களுக்கு புரிஞ்சு போச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல உங்களுக்கு. வேணா பார்க் ப்ளீஸ் பார்க் என்கிட்ட வராத. டேலங்கு தெரிஞ்சிருச்சு போல. பரவாயில்லையே பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிட்டா. பார்க் இந்த மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு செம்ம டைட்டாக ஹேரை பிடிச்சிட்டு உங்களை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இங்கே பயத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க. பிடிச்சி இழுத்து க்ளோஸுக்குள்ள வச்சுட்டு உங்ககிட்ட சொல்ல டேலிங்கு நல்லா கேட்டுக்கோ. அந்த சீட்ராகன் மயிர் இருக்கான்ல சும்மாவே இருக்க மாட்டான். அதாவது ஒன்று பண்ணுவான். அது எனக்கும் தெரியும். ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா என்கிட்ட வந்து சொல்லணும். புரியுதா? பார்க்கு இந்த மாதிரி உங்களை முறைச்சி பார்த்துட்டு கோபத்தில் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்க முறைச்சி பார்த்துட்டு இதுக்கு நான் அவன்கிட்ட வந்து சொல்லணும். அப்படி என்னமோ பண்ணட்டும், எனக்கு அது தேவையில்லை. ஆனால் என் ஜிக்கு கண்டிப்பாக என்னை வந்து காப்பாற்றுவான். சொல்கிறதுக்கு நான் யாரு, நீ யார் எனக்கு அப்படின்னு நீங்கள் கோபத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க. பார்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அப்படியே டைட்டாக ஹேரை பிடிக்கிறான். பயங்கர டைட்டாக பிடிக்கிறான். உங்களுக்கு வலிக்குது. பெயின் தாங்கவே முடியல. அப்படியே கத்துறீங்க. விட்றா வலிக்குதா அப்படின்ட்டு. வலிக்குதா ஏன்டி என்னமோ திமுறு குறையல. இதுக்குடா என் திமுற மயிரை அடக்கி வச்சுட்டு குறைய வைக்கணும். என்னைக்குமே குறையாதுடா. ஏன்னா நான் மாஃபியா ஜியோன் ஜேகே ஒய்ஃப்டா. அப்படிதான்டா இருப்பேன். திமுறா ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கீங்க பார்க்கிட்ட. பார்க்கு செம்ம இரிட்டேட் ஆகி டென்ஷன் ஆகி சப்புன்னு வரைஞ்சிட்றான். கண்ணத்தில் கையை வச்சுட்டு முறைச்சி பார்த்துட்டு பார்க்க சொல்கிறீங்க. பார்க்க பார்த்து நீ என்னதான் பண்ணாலும் என்னதான் பண்ணன்னு மூச்சு பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். என்னை கிடைக்கணும்னு நினச்சா என் ஜேகேக்கு மட்டும்தான் நான் கிடைப்பேன். வேற எவனுக்கும் நான் எங்களுக்கு கிடைக்க மாட்டேன். இந்த மாதிரி ரொம்ப கோல்டாக ரொம்ப திமுறா ரொம்ப கோபமாக சொல்கிறீங்க பார்க்கிட்ட. பார்க்குக்கு செம்ம கோவம் வருது. டென்ஷனாகி நீ அடங்கவே மாட்டேல்ல. பார்க்குறேன்டி நீ எனக்கு மட்டும்தான்டி. ஒவ்வொனுக்கு கூட கிடைக்க மாட்டேன். இந்த சீட்ராக்கனு கூட கிடைக்க மாட்டேன். எவனுக்குமே கிடைக்க மாட்டேன். நீ எந்தது எனக்கு மட்டும்தான். நீ எவனாலும் என்கிட்டேருந்து உன்னை தூக்கிட்டு போக நான் விட்டவே மாட்டேன். ஏன் அந்த உன்னோட ஆளா ஜிகே மாஃபியா கூட அவனோட குட்டை என்கிட்டேருந்து உன்னை தூக்கிட்டு போக நான் விட மாட்டேன்டி. அது நடக்கவும் நடக்காது. கனவுல கூட நடக்காது. மிஸ்டர் பார்க் ரொம்ப கனவு கண்டு வச்சிருக்கீங்க போல. ஆசை கனவுகள் ரொம்ப அதிகமாக யோசிச்சு கனவை யோசிக்காத. அதெல்லாம் என்னைக்கும் நடக்கவே நடக்காது. அதே தான் நீனும் பார்க்க போறியே. ஒரு நாள் நீ எனக்கு ஒய்ஃபாக வருவ. அன்னைக்கு இருக்கடி நீயே பார்த்துட்டு செம்ம ஷக்காகி இவனுக்கு எப்படா நம்ம பொண்டாட்டி ஆகணும்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணுவ. அது நடக்க தான் போகுது. நீ பார்க்க தான் போகிற. ஓ அட்டியா பார்க்கலாம்டா. நான் உனக்கு பொண்டாட்டியாக வர்றேன்னா இல்லை நீ எனக்கு வேலைக்காரனா வரையான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கோபமாக சொல்கிறீங்க பார்க்கிட்ட. யாருக்கும் உங்களை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி கோபமாக சொல்கிறான். அப்படி மாற்றி ரெண்டு பேரும் கோபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக யாரோ ஒரு ரூம் டோரை யாரோ தட்டுறாங்க. எதுக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பார்க்குக்கும் உங்களுக்கும் செம்ம ஷாக்காக மூஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்க. கேடா இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜெய்கே கண்டிப்பாக உங்களை வந்து காப்பாற்றுவானா இல்லை காப்பாற்றாமையே விட்டுருவானா? ஸோ அடுத்து இன்னும் பிரச்சனை வரப்போகுது நம்ம ஜேகேக்கு. நீங்கள் 2 வில்லன்ஸில் இருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க? தப்பிக்க மாட்டீங்களா இல்லை மாட்டிப்பீங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? இப்போ பேக்ரவுண்ட் சவுண்ட் ஏதாவது கேட்டிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ சார். எங்கள் பிஷுப்பு பாய்.